அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பொது அறிவிலிருந்து ஒரு 75 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டிலேருந்து 20 கொஷின், பொருளாதாரத்துலேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஸோ தமிழக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குங்கிற யூனிட் 8லேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ 46வது கேள்வி பாருங்கள். தலைவர்களை புனைப்பெயர்களுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஜார்ஜ் ஜோசப் யார்? ரோசாப்பூ துரை. சரியா? எஸ் சத்தியமூர்த்தி வெள்ளினாக்கு வேந்தர். ஈவி ராமசாமி தமிழ்நாட்டின் ரூசோ. சி ராஜகோபாலாச்சாரி தட்சிணகாந்தி. சரியா? ஸோ 4, 3, 2, 1. 46 ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. 47வது கேள்வி பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பெரியாருடைய சிந்தனைகள் வைரத்தை போன்றது வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தினுடைய வெளிச்சத்தை எங்கே காணலாம்? அண்ணாவினுடைய இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் யார்? அன்பழகன். சரியா? ஸோ திமுகவுடைய பொதுச் செயலாளராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் இல்லையா? ஸோ 47 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 48வது கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரக நடைபயணம் மேற்கொண்ட இடத்தினை சரியாக இணைக்கவும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எந்த இடம்? பாரத ஆசிரமமா? கிடையாது. காந்தி ஆசிரமம், திருச்சி டு வேதாரண்யம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. சரியா? 1930 மார்ச் 12 அங்கே காந்தியடிகள் போனது. 1930 ஏப்ரல் 13 இல்லையா? இங்கே போனவங்க இங்கே திருச்சி டு வேதாரண்யம் போனது. ஸோ 48 ஆப்ஷன் பி. 49வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியா? ஸோ கூற்று ஏ, தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் வஉசி தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. சரியா? ஸோ ஆமாம். காரணம் 1905 ஏற்பட்ட வங்கப்பிரிவினை மற்றும் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை காரணமாகும். சரியா? வங்கப்பிரிவினைக்கு என்ன காரணம்? வங்கப்பிரிவினை என்ன? 1905 நடந்தது தான். ஏன்? ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை இல்லையா? ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி 49. 50வது கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு கையில் கோடாரியுடன் சென்ற விடுதலை போராட்ட பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நிகழ்ந்தது இல்லையா? ஸோ அப்போது கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு கையில் கோடாரியுடன் சென்ற விடுதலை போராட்ட பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? சேலம் அங்கச்சி அம்மாள். சரியா? ஸோ 50 ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. 51வது கேள்வி. 1930 ஏப்ரல் 13 மദ്രാஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம் அவர்கள். சரியா? ஸோ 51 ஆப்ஷன் டி. 52வது கேள்வி பாருங்கள். கீழ்வருவனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிஆர் ஃபார்முலா 1944, கே ஃபார்முலா 1963, தேசிய கொடி தடை சட்டம் 1932, இந்தி மொழி கட்டாய பாடத்திட்டம் 1938 இல்லையா? ஸோ அப்போது 1, 3 சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி இல்லையா? கே ஃபார்முலா காமராஜர் பதவி விலகிறத குறிக்குது. இந்தி மொழி கட்டாயம், ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் மாற்றத்தையே உருவாக்கியிருக்கு இல்லையா? இப்போ வரைக்கும் இந்த இந்தி மொழி கட்டாயங்கிறது பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ 52 ஆப்ஷன் சி. 53வது கேள்வி பாருங்கள். தந்தை பெரியாருக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கிய 3 தலைவர்களின் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வைக்கம் 1924 ஆலயம் உள்நுழைவு போராட்டத்துக்கு பெரியார் போனார் இல்லையா? ஸோ அவருக்கு முன்னாடியே இருந்து அந்த போராட்டத்தை நிகழ்த்தியவர்கள் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? ஸோ யார்? மாதவம் அவர் தான் ஃபஸ்ட்டு இல்லையா? ஆப்ஷன் டி.
டி.கே. மாதவன், கே.பி. கேசவ் மேனன், அடுத்து ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப்பை தொடர்ந்து தான் பெரியார் வரார். சரியா? ஸோ 53 ஆப்ஷன் டி. 54வது கேள்வி, கீழ் வருபவனவற்றுள் சரியான காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கள்ளுக்கடை மறியல் 1921. சைமன் குழு எப்போ? 1929. கிலாபத் 1919. ஒத்துழையாமை 1920. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 இல்லையா? ஸோ அப்போது எது ஃபஸ்ட்டு? 3, 4, 1, 5, 2 இல்லையா? ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. சரியா? ஸோ 54 ஆப்ஷன் ஏ. 55வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ காமராஜர் எங்கே பிறந்தார்? விருதுநகரில் பிறந்தார். செண்பகராமன் எங்கே பிறந்தார்? நாஜில் நாடு. ஜே.சி. குமாரப்பா எங்கே பிறந்தார்? தஞ்சை. ஜார்ஜ் ஜோசப் செங்கனூர் இல்லையா? கேரளாவில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் காமராஜர் விருதுநகர் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தா இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஜார்ஜ் ஜோசப் செங்கனூர். சரியா? ஸோ நமக்கு இது ரெண்டு தான் தெரிஞ்சுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே அங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தாண்டி செண்பகராமன் அல்லது குமாரப்பா கண்டுபிடிச்சிருந்தா தான் இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியுது இல்லையா? ஸோ இப்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. 55 ஆப்ஷன் பி. 56வது கேள்வி பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றிருக்கும் பொழுது தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஈவே ராமசாமி அவர்கள். சரியா? ஸோ ஒத்துழையாமை இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது 1920 காலகட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஈவி ராமசாமி அவர்கள். 57வது கேள்வி பாருங்கள். காமராஜர் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ காமராஜர் பற்றிய கூற்றுகளில் எதெல்லாம் சரியானவைன்னு பார்க்கலாம். காமராஜர் தனது மாமாவுமான காசி நாராயண நாட்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ காசி நாராயண நாட்டார் கிடையாது, கருப்பையா நாட்டார். சரியா? ஸோ இப்போ காசி நாட்டார் இது தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு கூற்று தவறாக இருக்குது. என்பவரின் துணிக்கடையில் பணியாற்றினான்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். உப்பு சத்தியாகிரகத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இவர் 1931 மார்ச் 12 காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி சிறையிலிருந்து விடுதலையானார். ஆமாம். 1930 சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினான்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. சரியா? ஸோ விடுதலையின் போது, நாடு விடுதலை இருந்தபோது 1947 சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றினார். யார் சத்தியமூர்த்தி? காமராஜர் அவர்களுடைய அரசியல் குரு தான் சத்தியமூர்த்தி அவர்கள் இல்லையா? ஸோ இப்போது இதெல்லாம் சரியாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ செகண்டு சரியாக இருக்குது, தேர்டு சரியாக இருக்குது, 2 மற்றும் 3 சரியாக இருக்குது. ஸோ 57வது கேள்வி ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. 58வது கேள்வி பாருங்கள். ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் மற்றும் வருடம் கேட்குறாங்க. சரியா? சட்ட மறுப்பு இயக்கம்னாலும் உப்பு சத்தியாகிரகம்னாலும் ஒன்று தானே இல்லையா? 1930 ஏப்ரல் 13 இல்லையா? மார்ச் 12 அங்கே காந்தி சபர்மதி ஆசிரியர்லேருந்து தண்டி போகிற நாள் இல்லையா? ஸோ 58 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 59வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சத்தியமூர்த்தி சென்னையின் மேயர். ராஜாஜி சரியா மதுவிலக்கு பிரச்சாரத்தை தீவிரமாக எடுத்தவர். சரியா? ஸோ மதுவை ஒழிச்சிட்டு விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினது இவர் தான். சரியா? ஸோ காமராஜர் காமாட்சி இல்லையா? இவருடைய இயற்பெயர் காமாட்சி தான் இல்லையா? ஸோ திருப்பூர் குமரன் தேசபக்தன் நற்பணி மன்றம் 1, 2, 4, 3. ஸோ ஆப்ஷன் பி 59 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 60வது கேள்வி பாருங்கள். பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பெரியார் பற்றிய கூற்றுகள் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1921 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆமாம். பெரியாரிடம் சேரமாதேவி குருகுல பிரச்சனை பற்றி கூறியவர் சுந்தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஆமாம், சேரமாந்தேவி குருகுலபுலட்சணம் எப்போ 1925 இல்லையா? சுயமரியாதை இயக்கத்தின் இரு கண்களாக பகுத்தறிவு தன்மானம் என வகுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சுயசார்பு, சுய சிந்தனை. சரியா? இதுதான் இரு கண்கள். சரியா? இந்த பகுத்தறிவும் தன்மானமும் வந்து இரு கால்கள்னு சொல்லலாம். ஸோ தவறானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 60 ஆப்ஷன் சி. சரியா? பெரியாரை தன்மான வீரர் என புகழ்ந்தவர் குன்றைக்குடி அடிகளார். சரியா? பெரியாரை தன்மான வீரர் என்று அழைத்தவர் குன்றைக்குடி அடிகளார் அவர்கள். ஸோ 60 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 61வது கேள்வி பாருங்கள். பெரியாரின் பத்திரிகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெரியாரின் பத்திரிகைகளில் பொருந்தாதது எது? குடியரசு அவருடைய தான், விடுதலை அவருடைய தான், ரிவோல்ட் அவருடைய ஆங்கில பத்திரிகை தான். ஸோ சுயராஜ்யா என்னும் பத்திரிகை பெரியாருடைய பத்திரிகை அல்ல, இல்லையா? ஸோ 61 ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. 62வது கேள்வி பாருங்கள். சுயராஜ்ய கட்சியின் செயல்பாடுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? சுயராஜ்ய கட்சி ஏன் உருவாச்சு? முதல்ல ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறாரு. ஸோ அது யார்ட்டையுமே கேட்காம செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸ் அவர்களும் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியிருப்பாங்க, இல்லையா? ஸோ முதலில் 1923 ஜனவரி 1 தொடங்கப்படுது. ஆமாம். தமிழகத்தில் தலைமை தாங்கியவர் தீரன் சத்தியமூர்த்தி அவர்கள், காமராஜரனுடைய அரசியல் குரு. முதலில் தமிழ்நாட்டில் 1926 இக்கட்சி பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. சரியா? நீதி கட்சியிலேருந்து 1926 சுப்புராயன், ஃபஸ்ட்டு சுப்புராயலு இருந்திருப்பார். அடுத்து சுப்புராயன்ற ஒரு நீதி கட்சி சாராதவர், சுயேட்சையான முதலமைச்சர்னு படிச்சிருப்பீங்க, இல்லையா? ஸோ அப்போது சுயராஜ்ய பார்ட்டி வந்ததால் நீதி கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிடச்சிருக்காரு. சரியா? அதனால் இவர் ஒரு சுயேட்சை, இவர் சுயராஜ்ய கட்சி ஆதரவு தந்திருப்பாங்க. ஸோ நீதி கட்சியின் ஆதரவுடனும் இவர் முதலமைச்சராக ஆயிருப்பார். சரியா? அடுத்து தமிழக அரசியல் வரலாற்றில் இக்கட்சி வீட்டுக்கு வாக்கு சேகரிப்பு, பஜனை பாடல்கள் என வாக்கு சேகரித்தது. சரியா? ஸோ எல்லாமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, இல்லையா? ஸோ பொருந்தாதது எதுவுமே கிடையாது. 62 ஆப்ஷன் டி இங்கே கரெக்டாக இருக்குது. 63வது கேள்வி பாருங்கள். 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? நம்முடைய காமராஜர் அவர்கள். ஸோ 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் யார் எங்கு தொடங்கினார்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அடுத்து 64வது கேள்வி பாருங்கள். கிலாபத் இயக்கம் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். முதல் உலகப் போருக்கு பின் துருக்கியின் கலிபா கடுமையாக பாதிக்கப்பட்டார். கலிபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம். 1920 ஏப்ரல் 19 கிலாபத் தினம் கொண்டாடப்படுகிறது. கிலாபத் என்ற உருது சொல்லுக்கு எதிர்ப்பு என்று பொருள். சரியா? ஸோ இங்கே எல்லாமே சரியாகத்தான் பொருந்திருக்கு. 64 ஆப்ஷன் டி. 65வது கேள்வி பாருங்கள். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பொருந்தாதவை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், இப்போராட்டம் 1927 எஸ்இன் சோமயராஜுலு என்ற நபரின் தலைமையில் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். சோமயராஜுலு மற்றும் சுப்பராயலு கைது செய்யப்பட்ட பின் காமராஜர் அவர்களின் தலைமை தாங்கினார். நீல் சிலை சென்னை அண்ணா சாலையில் தங்கத்தில் வைக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. தங்கத்தில் இல்லை, வெண்கலத்தில். ஸோ இப்போ சி இங்கே பொருந்தாதவை, அதாவது தவறாகவையாக கருதப்படுகிறது. ஸோ 1937 இப்போராட்டம் ராஜாஜி ஆட்சி காலத்தில் முடிவுக்கு வந்தது. சரியா? ஸோ அங்கேருந்து எடுத்து மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஸோ 65 ஆப்ஷன் சி இங்கே பொருந்தாததாக இருக்குது. சைமன் குழு புறக்கணிப்பு பற்றி சரியானவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 66வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன், சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள் 1929 பிப்ரவரி 18.
சத்தியமூர்த்தி தலைமையில் முதலில் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆமாம். டி. பிரகாசம் சைமன் குழுவிற்கு எதிராக 1929 போராட்டம் நடத்துகிறாரு. இக்குழுவின் புறக்கணிக்க காரணம் குழுவில் இடம்பெற்றிருந்த 7 நபர்களும் ஆங்கிலேயர்கள். சரியா, இந்தியவர் ஒருவர் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டோம். 66 அனைத்தும் சரியானவை. 67வது கேள்வி பாருங்கள். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்களை சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் TSS ராஜன் அவர்கள், அடுத்து சந்தானம், அடுத்து சர்தார் வேதரத்தினம் பிள்ளை, அடுத்து ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள், அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதன் அவர்கள். சரியா? ஸோ 2, 4, 5, 3, 1. 67 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 68வது கேள்வி பாருங்கள். ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் உருவாக்கி அதில் வந்தே மாதரம் என்னும் உரிமை முழக்கத்தை இட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. செண்பக ராமபிள்ளை. சரியா? ஸோ 68 ஆப்ஷன் ஏ. பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் வந்தே மாதரம் என்னும் உரிமை முழக்கம் இட்டவர் செண்பகராம பிள்ளை. சரியா? 69வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? வெள்ளையனே வெளியேறு 1942 இல்லையா? காந்தி என்ன சொல்கிறாரு? செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறாப்புல இல்லையா? ஸோ அடுத்து 2வது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமை தாங்கினது? SN சோமைய ராஜலு இல்லையா? அடுத்து சைமன் குழு புறக்கணிப்பு. ஸோ என்ன முழக்கம்? சைமனே திரும்பி போ. அடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ சாரி இல்லையா? வேதாரண்யம் கத்தியின்றி ரத்தமின்றி வரும். நீல் சிலை அகற்றும் போராட்டம்னா SN சோமயராஜலு இல்லையா? ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. சரியா? 70வது கேள்வி பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது தமிழகத்தில் எந்த தலைவர் தனது 2 மகன்களின் கல்லூரி படிப்பினை பாதியிலேயே நிறுத்திவிட்டு காந்தியடிகளின் கதர் பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு கூறினார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழகத்தில் எந்த ஒரு தலைவர் தன்னுடைய 2 மகனுடைய கல்லூரி படிப்பை நிறுத்திட்டு பாதியிலேயே காந்தியடிகளினுடைய கதர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? ராஜாஜி தான் இல்லையா? ஸோ ராமசுவாமி, கிருஷ்ணசாமி என்னும் தனது 2 மகன்களையும் கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு கதர் பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு கூறினார். சரியா? ஸோ யூனிட் 8லேருந்து 25 கேள்விகள் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.